வறுத்தரைச்ச சிக்கன் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாணலியில் பார்த்திங்கன்னா மிளகு, சோம்பு, சீரகம், ஒரு ஸ்டார் அன்னாச்சி, 3 வரமிளகா, 1 ஸ்பூன் தனியா, 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. அது லைட்டாக ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமே நீங்கள் தேங்காய் துருவி வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு கை போட்டுருங்க. போட்டு நல்லா இது எல்லாமே நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா நீங்கள் நிதானமாக சிம்மில் வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு அதை அரைச்சி நம்ம கிரேவியில் லாஸ்ட்டாக ஊற்றும் போது டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற வச்சுட்டேன். ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலான்ட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவே எடுத்துக்கோங்க. சிக்கன் நாங்கள் 1 கிலோ கிட்ட வாங்கியிருக்கோம். இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு 600 ரூபா கிட்ட வரும் இந்தியா ருபீஸ் படி. இது அவங்களே மோஸ்ட்லி க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு 2 டைம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதே பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு பட்டை, அப்புறமா ஒரு ஸ்டார் அன்னாச்சி மட்டும் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயம் இந்த பிரியாணிக்கெலாம் வதக்குவோம்ல, அந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. இந்த சிக்கன் நான் கழுவுனதுக்கு அப்புறமா இதில் 4 ஸ்பூன் தயிர், மஞ்சத்தூள், உப்பு இது மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சு, அதாவது நல்லா சிக்கனில் அந்த தயிர் நல்லா அதில் கோட் ஆகணும். அப்போ தான் சிக்கன் நல்ல சாஃப்டாக உங்களுக்கு வெந்து வரும். டக்குன்னு போட்டோன்னா குயிக்காக வெந்துடும். நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா ஸ்டார்டிங்கில், அதோட பேஸ்ட் தான் இது. நல்லா அரைச்சி வந்தாச்சு. அது இருக்கட்டும். வருமா பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்துடுச்சு வெங்காயம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை போட்டுடலாம். போட்டுட்டு அப்படியே பொறுமையாக கிண்டி விடுங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணுறோம். 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி பொடிசாக நறுக்கி கலந்து விட்டு மூடி வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். சிக்கன் இதிலே நல்லா வெந்துடும். இதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு. அப்படியே சிக்கன் நல்லா வேகணும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அது வறுத்துருக்கோம். ஸோ அகெயின் நம்ம திரும்பியும் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருந்தா அந்த வாசம் இதெல்லாம் போயிடும். அதனால் சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த விழுது போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் அப்படியே அந்த சிக்கனில் இருக்கும். இதில் 1 கிலோங்கிறனால கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இது 10 இன்ச் பேன் தான், கேஸ்ட் அயர்ன். ஸோ கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்தால் பெரிய பாத்திரமாக இருந்தால் எடுத்துக்கோங்க. நல்லா தகன்னு சிக்கன் குழம்பு கொதிச்சுட்டு இருந்துச்சு. சண்டே அதுவுமா. அப்போ தான் நான் ஹேர் வாஷ்லாம் பண்ணி ஹேர்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதை நான் சிக் எடுத்து டீடாங்கிள் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான். அது நல்லா கொதிச்சு அந்த ஸ்மெல்லெல்லாம் சூப்பராக வீடே கமன்னு இருந்துச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக நீங்கள் ஒரு கை கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கினோம்னா போதும். அதுவும் இது ப்ரீ கேஸ்ட் ஆயானா, ஸோ இரும்பு கடாய்ங்கிறனால உங்களுக்கு ஆஃப் பண்ணாலும் ஹீட் அப்படியே அதுலேயே இருக்கும். அதனால் எந்த டிஷ் நீங்கள் இரும்பு கடாயில் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு கடைசியாக நம்ம செஞ்சு முடித்து ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக இதாயிரும். சிக்கன் வெந்திருக்கான்னு ஒன்று எடுத்து பார்த்தா சூப்பராக சாஃப்டாக பஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம தான் தயிர் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதனால நல்லாவே சாஃப்டாக வெந்திருந்துச்சு சிக்கன். கிட்டத்தட்ட மணி 2:20, 2:30 ஆயிடுச்சு. அவ்வளோதான். நான் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். சரி அந்த ஹீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இவ்வளோ தாங்க சிம்பிளான சிக்கன் கிரேவி. நீங்கள் எந்த பொடியும் நீங்கள் போய் வாங்க வேணாம். உண்மையாக சொல்லணுன்னா இப்போ வரைக்கும் நான் கிட்டத்தட்ட நான் குக்கிங் பண்ணி 5 to 6 இயர்ஸ் தான் ஆகுது. நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணி 6 இயர்ஸ் தான் ஆகுது. இந்த 6 இயர்ஸில் நான் சிக்கன் மசாலாவோ, மட்டன் மசாலாவோ, கரம் மசாலாவோ எதுவுமே நான் கடையில் வாங்க மாட்டேன். சாம்பார் தூளாக இருக்கட்டும் எல்லாமே நான் வீட்டிலே தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். சிக்கன் மசாலா இது வரைக்கும் நான் எந்த சிக்கன் கிரேவிலையும் நான் போட்டதே இல்லை கடையில் வாங்கி. நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்சோம் இல்லையா இனிஷியலாக வறுத்து, அதுதாங்க சிக்கன் மசாலா. அதை விட வேறு என்ன வந்துட போகுது சொல்லுங்கள். இதில் இருக்கும் டேஸ்ட்டு அந்தளவுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இது கூட நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு லைக் தேங்காய் உங்களுக்கு வேண்டாம், ரொம்ப வேண்டாம், ஒரு கையளவுக்குலாம் போட்டால் எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, சுகர் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருக்கும் இல்லையா, அது ஒரு கை இல்லைன்னா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் உரித்து ஸ்டார்டிங்லேயே அதை எண்ணெயில் வறுத்து வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு எண்ணெயில் வறுத்து, இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வறுத்தோம் இல்லையா அந்த ஜாமான்லாம் சிக்கன் மசாலாவுக்கு, அப்போ தேங்காய் போடும் போது அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு அரைச்சிருங்க. தேங்காய் துளியூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்காய் சேர்த்து கொலஸ்ட்ரால் இருக்கவங்க நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.